அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் போடுற போட்டை பார்த்தாக்கா வாத்தியார் போடணும்னு நினைக்கிற வாத்தியார் கூட பெரம்ப கீழே எடுத்து போட்டுவார். அந்த அளவுக்கு போடுறான் பையன் போடு. இப்போ இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் ஆசிரியரிடம் அடி வாங்காமல் இருப்பவர் உண்டா? இந்த பிரம்பு என்பது உங்களை தண்டனை கொடுப்பதற்கல்ல, உங்களை திருத்துவதற்கு. அது கண்டிப்பு என்பதனுடைய குறியீடு தானே தவிர, இப்போ வாத்தியார் புடப்புறும் போதவே நினைப்பாரு இன்னைக்கு ஒரு 25 பேராவது அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வர மாட்டேன்னு. கிரிக்கெட் ஆடவா போறாரு அவர்? இல்லை. ஆக கண்டிப்பு முக்கியம்னு நினைக்கணும். ஏன்னா மாணவர்கள் எப்பொழுதுமே இளைய பருவம், எது தப்பு ரைட்டு தெரியாது, குறும்பு ஜாஸ்தி. குறும்பு இல்லாத மாணவனே இல்லை. இந்த குறும்பு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் குரூரமாகிவிடும். ஒரு மாணவனை அடிச்சு தான் திருத்தணுங்கிறது இல்லை. நான் சொல்றேன், தாயுக்கும் மகனுக்கும் இருக்கிறது என்னங்க? அன்பு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிறது என்னங்க? அன்பு. ஃப்ரெண்டுன்னு சொல்றோம்ல, அங்க என்ன இருக்கு? அன்பு. உறவுன்னு சொல்றோம்ல, அந்த இடத்துலயும் கூட அன்பு தாங்க சார் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அன்பு தான் இருக்கணும்னு சொல்றேன். நீங்க சொல்வீங்களே அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன் அடியாதீர் பிள்ளை படியும். அதனால நீங்க அடிய மறந்துட்டு அன்பை பயன்படுத்தி பாருங்க, அதோட பயன் உங்களுக்கு தெரியும். மதுரை ஐஜி சிதம்பரசாமி அவரு போன மாசம் எங்க ஸ்கூல்ல நடந்த வைர விழா அன்னைக்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்தாரு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? இதே கையால இதே பள்ளியில இதே ஆசிரியர்கிட்ட நிறைய அடி வாங்கி திருந்தினாலதான் மதுரையில சட்ட ஒழுங்கு நிர்ணயிக்கிற ஒரு காவல் அதிகாரியா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நாட்டுல ஒரே ஒரு ஐஜி இருக்கிற மாதிரியும் அவரை அடிச்சு வந்தவர் மாதிரி இருக்கு. உலகத்துல எத்தனையோ ஐஜி இருக்காங்க, எல்லாரும் அடிச்சு வந்ததே கிடையாது. அன்புல வந்தவங்க தான் இன்னைக்கு முதல் நிலையில இருக்காங்க. இதுக்கு என்னங்கிறீங்க? குழந்தை ஊசி குத்துனா அழத்தான் செய்யும், அதுக்காக ஊசி குத்தாம விடுறோமா? குணப்படுத்தணும்னா ஊசி குத்தி தான் ஆகணும். அதே மாதிரிதான் புள்ள தப்பு செஞ்சா அடிச்சா வலிக்கத்தான் செய்யும், ஆனா அவன் திருந்தணும்னா அடிக்கதான் செய்யணும். நீங்க ஏங்க தற்காலிகமா இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை பயன்படுத்துறீங்க? அன்புங்கிற நாட்டு மருந்தை பயன்படுத்தி பாருங்க, அதோட பயன் தெரியும். நீ அந்த காலத்திலேயே இருக்கமா, இந்த காலத்துக்கு வா கொஞ்சம். இது நவீன யுகம், கம்ப்யூட்டர் காலம். ஊசி குத்துனமா குணப்படுத்துறமான்னு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாணவன் தற்காலிகமா உங்களுக்கு பயனுக்காக திருந்தினா போதுங்கிற மாதிரி இருக்கு. இன்றைய மாணவன் தான் நாளைய குடிமகன். அப்படி இருக்கும்போது எது முழுமையா இருக்கோ அதைத்தான் பயன்படுத்தணும். அடிங்கிறது தற்காலிகம், அன்புங்கிறது நிரந்தரம். ஒரு பையன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றான். வாத்தியார் பாக்குறாரு, கண்ணா ஏண்டா லேட்டு? ஐயா இப்படி லேட் ஆயிருச்சு. சரி மன்னிச்சு அன்பா சொல்லி விட்டுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் லேட்டா வர்றான். வாத்தியார் கேட்கிறாரு, அப்புறம் மறுபடியும் மன்னிச்சு அன்பா திருத்தி விட்டுறாரு. மறுநாள் பார்த்தா அவன் ஆளையே காணா. எங்கடான்னு பார்த்தா கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரி பயல்கள் எல்லாம் அடிச்சா தான் வழிக்கு வருவாங்க. கட்டடிச்சுட்டு போனானா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கூப்பிடு, அவனை கூப்பிடு. என்ன காரணத்துக்கொசரம் வரல, சூழ்நிலை அவனுக்கு என்னன்னு பாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, அவங்க கிட்ட கேளு பையன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா மாணவன்கிறவன் ரெட்டை மாட்டு வண்டியில பயணம் செய்யறவன் மாதிரி ஒரு மாடு ஆசிரியர் இன்னொரு மாடு பெத்தவங்க 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு அவனை எப்படி திருத்த முடியுங்கிற வழியை பாருன்னு தான் சொல்றோம். குரங்கு மாதிரி சேட்டை பண்ற பையனை என்ன பண்ணுவீங்க? அவன் குறும்பு பண்ணனாத்தாமா குழந்தை. அவன் அப்ப என்ன பண்ணணும்? நல்ல ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த தவறு ஏன் அவன் செய்யறாங்கிறத பார்க்கணும். பாதி பேர் குரங்கு மாதிரி தான் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீங்க போய் உளவியல் நிபுணர்கிட்ட காட்டிட்டு இருப்பீங்க. நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்ல. குறும்பு பண்ற பையன் அவனுக்கு ஒரு ஆடுகளத்தை அமைச்சு கொடுங்க. அவனுக்கு என்ன தனித்திறமை இருக்குன்னு பாருங்க. அவன் தனித்திறமையை கொண்டு வர்றதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஏன் அடி உத குத்துக்கெல்லாம் அவன் போறான்? சொல்ற கதையை பார்த்தா பையன் கட்டை அடிச்சுட்டு சினிமாக்கு போனா நீங்களே டிக்கெட் எடுத்து கூட போய் உட்காந்து சினிமா பாக்குற மாதிரி இல்ல இருக்கு. நீ இப்ப அடிக்கலான்னு அடிச்சு சொல்ற, அடிக்க கூடாது என்று அடித்து சொல்வதற்காக நம்முடைய உளவியல் நிபுணர் வேதகிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனை பாராட்டப்படும் பொழுது, பரிசளிக்கப்படும் பொழுது, தட்டி கொடுக்கும் பொழுது அவனுடைய மூளையும் நரம்பு மண்டலமும் சிறப்பாக வேலை செய்து அவர்களுடைய திறமையை முழுமையாக கொண்டு வர முடியும் என்று பிசியாலஜி, உடற்கூற்றியல், உளவியல் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கின்றன. அதே நேரம் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது, திட்டப்படும் பொழுது,
அவர்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதனால் ஒருவருடைய திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதை பாராட்டுதல் மூலமாகவும் பரிசளிப்பது மூலமாகவும் தான் கொண்டு வர வேண்டுமே தவிர அடிப்பதை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடம் ஒரு பயம் வந்துவிடும். பயம் வந்தால் மூளை சரியாக வேலை செய்யாது. இது ஆராய்ச்சிகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்ப உளவியல் நிபுணர் சொன்னாரு, அடிச்சு திருத்தக்கூடாது, அன்பால திருத்தணும்னு. பெரம்பு கொண்டு திருத்துறதுனால மட்டும்தான் ஒரு பையன் திருந்துவான்னு உங்களை சொல்ல முடியுமா? நான் சார் 5வது படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்னென்னவோ கெஞ்சி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, நான் போகல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவர் என்ன சொன்னார், உங்கள் அப்பாவோட சம்பளத்தில் ஒரு பங்கு வந்து உனக்கு செலவு பண்ணணும் படிப்புக்காக. அப்படி பண்ணலேன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாட்டி உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் எதுக்கும் இதாகல. 4 அடி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே போனேன். சார், அண்ணல் அம்பேத்கர் இருந்தாரு. 14 வயசுல அவருக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆசிரியர் இல்ல. ஒரு ஆசிரியர் அன்பு காட்டினாரு. அவர் அந்த ஆசிரியர் காட்டின அன்பு தான் பின்னால பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு தன்னுடைய பின்னால பேரை இணைச்சுக்கிற அளவுக்கு அங்க அன்பு தானே சார் நின்னுது. அதே அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்லியிருக்காரு. இந்த குற்றத்துக்கு 2 தடவை அன்பு காட்டலாம், இந்த குற்றத்துக்கு 4 தடவை அன்பு காட்டலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்றாங்களேங்க சார். அது வளர்ந்து பெரியவரான பின்னாடி தானே அந்த சட்டத்தை போட்டாரு. அந்த வயசுல அவருக்கு தேவையா இருந்தது என்ன? அன்பு தானே. புலி குட்டிய கவர்றது எப்படி, மான கவர்றது எப்படி? குட்டிய வந்து அது காயப்படுத்தணும்னு கவர்றது இல்ல. அதே மாதிரிதான் ஆசிரியர்கள் வந்து காயப்படுத்தணும்னு பிள்ளைகளை அடிக்கல. அவங்க நல்லதுக்காக தான், அவங்க வாழ்க்கையில மேம்படணும் தான் அடிக்கிறாங்க. அந்த அக்கா அப்படியே இருந்து குரங்குன்னு சொல்லுது, மயிலும் சொல்லுது, அது இதுன்னு சொல்லுது. அது மிருகம், நாங்களும் மனுஷனுங்க. ஏமா உன்ன மயிலுன்ற மானுன்ற குரங்குன்ற மிருகமே சொல்றிய? நாங்க மனுஷன், நான் மானவன்னு அந்த குட்டி பையன் சொல்றான். நாங்க மனுஷன், எங்கிட்ட அன்பை சொல்லுங்க, நாங்க நல்லா திருந்திடுவோம். அக்கா, மாணவனா செய்வான் குறும்பு, அதுக்கு நீங்க எடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் உண்டு ஒரு வரம்பு. மாணவனுக்கு இருக்கு நாடி நரம்பு. அப்படி போடுறாங்க கண்ணு. இந்த நல்லவனுக்கு உரம்ங்கிற அன்பு மட்டும் காமிச்சா போது. கெட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, கரமுறான் நிலத்துக்கு, அவனை கடப்பாறையால குத்தி மண்வெட்டியால தலையில் ஒரு போடு போட்டு அங்க இருக்கிற தேவையில்லாத களையெல்லாம் புடுங்கி எரிஞ்சாதான் அவன் பண்பட்ட நிலமா மாறுவான். அந்த கடப்பாறை மாதிரி, அந்த மண்வெட்டி மாதிரி ஆசிரியர் கையில் இருக்கிற பெரம்பு தான் மாணவனை நல்வழிப்படுத்துறதுக்கான சிறந்த ஆயுதம்னு சொல்றேன் நானு. புன்னகை மன்னன் படத்துல சார் ஒரு பையன் அழுதுட்டே இருப்பான். தான் அவன மாதிரி ஒரு பையன். இவன மாதிரி அந்த பையனை வந்து சாப்ளின் மாமா என்னென்னவோ சொல்லி பாப்பாரு, கேட்கவே மாட்டான். ஸ்ரீவித்யா மேடம் வந்து பலார்னு ஒரு அறை வைப்பாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். அதே கமலஹாசன் தான் நம்மவர் படத்துல ஒரு காலேஜ் ப்ரொபோசரா இருந்தா அன்பா திருத்தினார். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏமா மயிலே மயிலே இறகு போடுங்க, போடாது, நம்மளால அதை போட வைக்கணும். சார், மாணவங்கிறது என்னங்க சார்? மயிலுங்களாங்க சார்? மாணவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. நீங்க அந்த பெரம்பு எடுக்கிற நாட்டி அந்த மாணவன் எத்தனையோ லட்சியத்தோட இருக்கிறான். அந்த வர நாட்டி ஸ்கூலை வெறுக்கிறான், அவன் படிக்கிறக்கே விருப்பம் இல்லாம போறான், கட்டடிக்கிறான். எல்லா தப்புமே அந்த பெரம்புனால தான் சார் வருது. இந்த பெரம்பை விடுங்க, அன்பை பயன்படுத்துங்க, அவன் முழுமையான நல்ல மனிதரா வருவான். ஹோம்வொர்க் கொடுக்குறோம் சார். அப்ப வந்து ஒரு மாணவன்ட்ட அன்பா சொன்னா செய்ய மாட்டான். இதே 4 அடி வச்சா ஒழுங்கா செஞ்சுட்டு வருவான். அதே பிடிக்காம அதை செஞ்சாலுமே அவன் திரும்ப திரும்ப செஞ்சானா அவனுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அதுதான் கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் வழிவகுக்கும். இதே அன்பால சொல்ல தள்ளி போடுற பழக்கம் தான் வரும். இந்த டீச்சர் நாளைக்கு அன்பா தானே சொல்லுவாங்க அப்படின்னு இது மாதிரி டீச்சர்லாம் சொன்னாங்கன்னா அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவனுடைய சூழ்நிலை என்ன? சாயங்காலம் அவன் மாடு மேய்க்க போயிருக்கலாம், ஆடு மேய்க்க போயிருக்கலாம், தன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கணுங்கிற கட்டாயம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நம்ம கிட்ட படிக்க வரவன் எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கிறவனா வரான். அப்ப அந்த குழந்தையோட சூழ்நிலை என்னன்னு சொல்லி கேளுங்க. அவன் எழுதலையா இல்ல உண்மையாலுமே தப்பு செய்யற மாணவனாவே இருக்கட்டும்,
டேய் தம்பி, நீ நாளைக்கு இல்ல நாளானைக்கு எழுதிட்டு வா. உனக்கு அவன் எழுதிட்டு வந்தானா ஒரு நன்று போடுங்களேன். ஒரு வாரம் எழுதுறான், மிக நன்று போடுங்களேன். ஊக்குவிக்கிறது பத்தாதா சார்? வருஷம் பூரா எழுதிட்டு வரான், ஒரு சர்டிபிகேட் கொடுங்களேன். ஒரு மாணவனை இத்தனை தடவை நாங்க அடிக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசிரியருக்கு சம்பளம் உயர்த்துறாங்களா? இத்தனை மாணவன் அவர் இந்த மாசத்துல அடிச்சிருக்காருன்னு சொல்லி சம்பளம் உயர்த்துறது இல்லையே. அவனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நாங்கெல்லாம் ஆயுதத்தை எடுக்கிறோம். அந்த நல்ல நிலைமைக்கு தான் அன்பால கொண்டு வரணும்னு சொல்றோம். காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் படிக்க இங்கிலாந்து போறாரு சார். அம்மா என்ன சத்தியம் வாங்கினாங்க? அன்பா சொல்லித்தானே சத்தியம் வாங்கினாங்க. அவர் ஒழுக்கம் செய்யலன்னா வரலையா திரும்பி இந்தியாவுக்கு? அன்பாவே சொல்லணும்னா எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருக்கு ஊர் ஆசிரமத்தை வச்சு அதுலயே அன்பை புகட்ட வேண்டியதுதானே சார்? அடிக்கலான்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்க, அடிப்பதில் பிரச்சனை இருக்கு என்று சொல்வதில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆக குழந்தைகளை கண்டிக்க பெரம்பு எடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு பிரச்சனை தலையாய பிரச்சனையாக மக்களிடத்தில் எழுந்த காரணத்தால் தான் ஒரு அரசு சட்டமே போட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா மீன்சுருட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் செந்தாமரை ஆகியோரது மகன் 20 வயது பிஇ படித்துக் கொண்டிருந்த மாணவன் வார்டன் மற்றும் டீச்சர் ஆகியோரது தண்டிப்பின் காரணமாக ஒரு வருடத்துக்கு முன்னால் காணாமல் போய்விட்டான். அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க. அவங்க எந்த அளவுக்கு படாத பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இங்க நான் சொல்றதை விட அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நான் பழைய இரும்பு வியாபாரம் சைக்கிளில் போய் ரோடோட போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவு சம்பாரித்து ஓரளவு இருக்கும்போது ஒரு கடையும் வச்சேன். கடை வைக்கும்போது எனக்கு கணக்கு வழக்கு தெரியல. சரி பையனோட நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பையனும் படிக்க ஆரம்பித்தாங்க. கொண்டு காலேஜில் நல்ல முறையில் படிச்சோடனே கொண்டு காலேஜில் சேர்த்துதுங்க. சொல்லுங்கள். பையன் பிஏ படிக்குவான், நல்லா படித்து நல்லா முன்னேறி நம்மளை நல்ல முறையில் வச்சுருப்பான்னு தான் சார் நாங்கள் கல்லூரியில் கொண்டாட்டோம். 20 வயசு வரலையும் அந்த பிள்ளைய வளர்க்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சார். அந்த அளவுக்கு படிச்சுக்க வச்சு அதை கல்லூரிக்கு அனுப்பியிருக்கோம். அதை எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் பாதுகாத்து ஒன்று அந்த பிள்ளை படிக்கலையா, இந்த பேரண்ட்ஸை கூப்பிடுங்க, இந்தாப்பா உங்கள் பிள்ளை இந்த மாதிரி படிக்கல, அதை எப்படி நீங்கள் எதுங்கணுமோ அதை மாதிரி பராமரிங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பிள்ளையாவது ஒப்படைச்சிருக்கணும் சார். அதுவும் ஆணும் பெண்ணு 2 பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கல்லூரியில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிச்சுட்டாங்க சார். அடிச்ச அவமானம் தாங்க அவன் வெளியில் கிளம்பிட்டான். இன்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு தவிக்கிற தேவை எங்களுக்கு எவ்வளோ ஒரு இழப்புங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியல சார். ஒரு வருஷமா நாங்கள் பிள்ளைய இழந்துட்டு தவிக்கிறது எங்களுக்கு தான் சார் தெரியும். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையா, அந்த அளவுக்கு தவிக்கிறோம் சார் நாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பட்ட தவிப்பு இனி எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே வரவே கூடாது சார்.